ஹாய். இப்போ நம்ம பார்க்க போற சாப்டர் தட்ஸ் பைனாமியல் தியரம். அதில் கடைசி வீடியோ பார்க்க போகிறோம். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா ப்ரூஃப் யூசிங் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். ஆல்ரெடி பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் பற்றி நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் பற்றி. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜென்ரலா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அதாவது ப்ரூஃப்னா என்ன, ஜஸ்ட் லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு அந்த மாதிரி நாம ப்ரூஃப் கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அது பார்க்கலாம். ஒரு 3 சம்ஸ் இருக்குது. இதனோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். If a and b are distinct integers, prove that a minus b is a factor of a power n minus b power n whenever n is a positive integer. இங்க இருக்கிற n ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய a b வேற வேற இன்டிஜர்ஸ் தான். தட் இஸ் நாட் சேம் இன்டிஜர்ஸ். அப்படிங்கும் போது a power n minus b power n அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா நமக்கு a minus b ஒரு ஃபேக்டரா இருக்கும். தட் மீன்ஸ் a power n minus b power n a minus b மல்டிபிள்ஸா எழுத முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஓகேவா? இப்ப அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா a power n இதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு a plus b minus b whole power n அதாவது b ஆல சம் பண்ணி சப்ட்ராக்ட் பண்றோம். பண்ணனா a power n இதுவும் ஒண்ணுதான். இது வேற எப்படி குரூப் பண்ணி எழுதலாம்? a minus b குரூப் பண்ணலாம், இந்த b மட்டும் குரூப் பண்ணலாம். எப்படி குரூப் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதுல கேபிட்டல் ஏ, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா a minus b, கேபிட்டல் b, செகண்ட் டேர்ம் என்னன்னா b. இது ஒரு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன், பைனாமியல் டேர்மா ஆயிடுச்சு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். nc நாட் a minus b whole power n b power 0, nc1 a minus b n minus 1 b power 1, nc2 a minus b n minus 2 b square. So then nc n minus 2 a minus b whole square b power n minus 2, nc n minus 1 a minus b b power n minus 1 plus ncn a minus b whole power 0 b power n. So இதுதான் நமக்கு binomial expansion with the first term as a minus b and the second term as b. Okay, இப்போ nc நாட்டோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், that is 1 ன்னு தெரியும். So b power 0 is also 1. So இதுல இருக்க term a minus b whole power n. இங்க nc1 அப்படியே போட்டுக்கோம். போட்டுட்டு என்ன பண்றோம், the same thing எல்லாத்தையும் அப்படியே எழுதுறோம். a minus b n minus 1 b plus nc2 a minus b whole power n minus 2 b square dot 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 nc n minus 2 a minus b the whole square b power n minus 2 plus nc n minus 1 a minus b b n minus 1 plus nc என்னோட வேல்யூ 1, a minus b whole power என்னோட வேல்யூ b power n. ஓகே, இப்ப ரெண்டு பக்கமும் b power n ஆல மைனஸ் பண்ணலாமா? ஸோ இந்த சைட் b power n ஆல மைனஸ் பண்ணலாம், இதுவும் அந்த b power n கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் நம்ம பார்த்தோம்னா a minus b whole power b whole power n nc1 a minus b whole power n minus 1 into b nc2 a minus b whole power n minus 2 b square dot 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 plus nc n minus 2 a minus b the whole square b power n minus 2 plus nc n minus 1 a minus b b power n minus 1. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுல, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுல ஏ பவர் பியை காமனாக வெளியே எடுக்கலாமா? ஏ மைனஸ் பியா? பிகாஸ் எல்லாத்துலேயுமே ஏ மைனஸ் பிங்கிற டேர்ம்ஸ் இருக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன வரும், ஒரு பவர் கம்மியாகும். ஸோ n-1. அடுத்த டேர்மில் ஒரு பவர் கம்மியாகும், தட் இஸ் n-2 ஆகும். nc2 a minus b whole power n-3 b square plus nc n-2 a minus b power n-2 plus nc(n-1) b power n-1. So a minus b இது ஒரு நம்பர் ஏதோ ஒரு k. a minus b times k, where k is any integer. ஏன் அது வந்து integer? ஏன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். ஒரு nc(n-2) அது ஒரு இன்டீஜர், nc1 அது ஒரு இன்டீஜர். அந்த மாதிரி அந்த a minus b அதெல்லாம் இன்டீஜர். அதுக்கு என்ன பவர் நம்ம யூஸ் பண்ணா அதுவும் இன்டீஜர்ஸ். ஸோ அதோட சம் எல்லாமே சேர்த்தோம்னா அது ஒரு இன்டீஜரா இருக்கும். அந்த இன்டீஜரை கேன்னு எடுத்துக்கிறோம். இப்போ a power n minus b power n அப்படிங்கிற டேர்மை வந்து a minus b யோட மல்டிபிள்ஸா எழுத முடிஞ்சது. ஸோ a power n minus b power n is has a factor as a minus b. a minus bங்கிறத ஃபேக்டரா வச்சிருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம்ல 9 power n plus 1 minus 8n minus 9 இது வந்து divisible by 64 சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா x plus 1, அதாவது x plus 1 whole power n இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ nc1 x n-1, nc2 x n-2, nc3 x n-3 dot 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 ncn minus 1 x power 1 ncn minus n. ஸோ இந்த மாதிரி வந்து பவர் 1 எல்லாம் வந்துட்டு த சேம் நம்பர் தான் கொடுக்கும். அதனால அதனோட வேல்யூ இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ 9n plus 1 minus 8n minus 9 இதுதான் நம்ம கொடுத்துருக்காது. இதை என்ன சொல்லணும்னா இட் இஸ் divisible by 64 சொல்லணும். தட் மீன்ஸ் 64 is a factor of this term சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன எழுதலாம், 8 plus 1 எழுதலாமா? 8 plus 1 எழுதலாம். One moment. Yes, 8 plus 1 whole power n plus 1 எழுதலாம். இதுல என்ன பண்ண போறோம், n-க்கு பதிலா n plus 1 போட போறோம். So n plus 1 c0 x power n plus 1, then n plus 1 c1 x power n plus 1, that means x-க்கு பதிலா இங்க 8, that is 8 power n minus 1 dot 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 n plus 1 c n 8 plus n plus 1 c n plus 1 8 power 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த 8 plus 1 power n plus 1 அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம் with the help of binomial expansion. ஸோ தென் அடுத்து என்ன இருக்குன்னா 8n minus 8n minus 9n. இப்போ n plus 1 c0 வேல்யூ என்ன நமக்கு தெரியுமா? தெரியும், என்னது 1. ஸோ 8 power n plus 1, n plus 1 c1 8 power n plus 1 c2 8 power n minus 1 dot 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 நீங்க n plus 1 c n 8 அதோட வேல்யூ என்ன?
n plus 1 c என்னோட வேல்யூ n plus 1 இருக்கும். எஸ், அது எப்படி n plus 1 cn? That's a formula. இப்போ n plus 1 cn னா மேலே n plus 1 factorial அப்படின்னு போடுவோம், கீழே வந்துட்டு r factorialக்கு n factorial, அப்புறம் அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுவோம், n minus r factorialக்கு கேன்சல் பண்ண வேல்யூ வந்து n plus 1. ஸோ அந்த n plus 1 cnக்கு பதிலாக வந்துட்டு ஆன்சர் வந்து n plus 1 8, n plus 1 c n plus 1க்கு வந்து 1 ஆன்சர். ஸோ 8 power 0 is again 1. ஓகே, ஸோ இங்கே ப்ராக்கெட் போடும். ஸோ இப்போ எதுக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்குவோமா? இன்னும் ஒருக்க பார்த்துக்கலாம். NCNக்கு பதிலாக 1. ஸோ அதே மாதிரி தான் n plus 1 cn plus 1, n plus 1 cn plus 1 இதுக்கும் 1 தான். அதே மாதிரி NC நாட் ஈக்குவல் டு n plus 1 c நாட் இதுக்கும் 1 தான். ஓகேவா? இப்போ NCN NC n minus 1, அதே மாதிரி n plus 1 cn இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்னா அந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் n plus 1 இருக்கும். n plus 1 cn ஓட வேல்யூ வந்து n plus 1 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து எத்தனாவது சாப்டர்ல, அதுக்கு முன்னாடி பெர்முடேஷன் காம்பினேஷன் சாப்டர்ல நம்ம சால்வ் பண்ண டேர்ம்ஸ் அதை தான் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும், செகண்ட் டேர்ம் அப்படியே இருக்கும், அப்புறம் தேர்ட் டேர்ம் அப்படியே இருக்கும், ஃபோர்த் டேர்ம் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் 8n, லாஸ்ட் 2 டேர்ம் மட்டும் என்ன 8ஓட மல்டிப்ளை பண்ணால் 8n, 1 into 8 8 plus 1 minus 8n minus 9. ஸோ நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு வேற என்ன எழுதிக்கலாம்னா இதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த 64 நம்மளால வெளியே எடுக்க முடியுதுன்னு சொல்லணும் இல்லையா? அதனால வந்து அதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் வந்து நம்ம எழுதிக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு. 8 power square plus. ஸோ அந்த ஒரு டேர்மை நம்ம இங்கே ஆட் பண்ணோம்னா n plus 1 cn minus 1 8 square, n plus 1 cn minus 1 8 square. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வரும், செகண்ட் டேர்ம் அப்படியே வரும், தேர்ட் டேர்ம் அப்படியே வரும், அப்புறம் n plus 1 cn minus 1 8 square, அப்புறம் 8n plus 9, இங்கே வெளியே minus 8n minus 9 இருக்கு. ஸோ அது ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ். ஸோ அப்படின்னா வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும் 8n n plus 1 c2 8n minus 1 plus dot 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 n plus 1 cn minus 1 8 square. அவ்வளோதான் வரும். ஓகேவா? இப்போ 8 ஸ்கொயரை எல்லாத்துலேயும் காமனாக வெளியெடுக்கலாம், பிகாஸ் எல்லா டேர்ம்லையும் 8 ஸ்கொயர் இருக்கு. 8 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கலாம். எடுப்போமா? 8 square 8n minus 1 plus n plus 1 c1 8n minus 2 n plus 1 c2 8 of n minus 3 dot 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 n plus 1 cn minus 1. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதை நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், இதெல்லாம் வந்து ஒரு இன்டீஜர்ஸ் தான். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 8 ஸ்கொயர் டைம்ஸ் கே, கே இஸ் அன் இன்டீஜர். ஸோ வந்துட்டு இந்த டேர்ம் அதாவது 9n plus 1 9 power n plus 1 minus 8n minus 9 is divisible by 8 square which is 64. Okay. எதனாலனா அதை மல்டிபிள்ஸாக எழுத முடியுது, இந்த டேர்மை மல்டிபிள்ஸ் ஆஃப் 64 எழுத முடியுது. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 64. ஸோ இதை என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டேர்மை 8 plus 1 மாற்றி எழுதலாம் 9 வந்துட்டு.
அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்புறம் எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுற டேர்மை கேன்சல் பண்ணிட்டு 8 ஸ்கொயரை மட்டும் காமனாக இது எடுத்துருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் இஸ் அ ஃபைனல் சம்ஸ் ஃபார் திஸ் சாப்டர். இதில் வந்து நம்ம இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எழுதிக்கலாம். சம்மேஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். R is equal to 0 n 3 power r NCR. So R is equal to 0 போறோம். So NC not 3 0. Then NC 1 3 power 1. Then NC 2 3 square. NC 3 3 power 3. Dot dot dot. NCN 3 power m. இந்த மாதிரி போகுது. அப்பனா இது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இன்க்ரீசிங் பவரா இருக்கு. பவர் ஆஃப் 3 வந்து இன்க்ரீசிங் ஆகுது. ஸோ இது வந்து பைனாமியல் எக்ஸ்பென்ஷன்ல பி வேல்யூ தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்துட்டு தேர் இஸ் நோ கோஎஃபிஷியன்ட். ஸோ எதுவுமே வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டா தெரில. எக்ஸ்பிளிசிட்டா எந்த ஒரு வேல்யூவும் வந்துட்டு ஏக்கு தெரில. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பிகாஸ் வந்துட்டு எனி பவர் ஆஃப் 1 வந்துட்டு ஈக்குவல் டு 1. ஸோ அதனால வந்து இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா 1 பவர் ஆர் 3 பவர் 0 NC1 1 பவர் ஆர் மைனஸ் 1 3 பவர் 1. Sorry, 1 minus n 3 power n minus 1. Okay, NCN 3 power n. ஸோ இந்த மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி போகும்போது என்னவாகுதுன்னா வந்து இங்கே 1 பவர் 0. இதில் என்ன தெரியுது? ஏ வந்து 1, பி வந்து இது, பவர் வந்து n. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4 பவர் n which is equal to RHS. ஸோ RHS எடுத்து RHS ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்ஸ் ப்ரூஃப். அவ்வளோதான் இந்த 3 சம்மும். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் a minus b is a fact of a power n minus b power n சொல்ல சொன்னாங்க. a power n வந்து அந்த ஏங்கிற டேர்ம் பைனாமியலா எப்படி எழுதலாம்னு யோசிச்சோம். ஸோ b ஆல ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம். ஒரு டேர்ம் a minus bன்னு வச்சுக்கிட்டோம், இன்னொரு டேர்ம் bன்னு வச்சுக்கிட்டோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதில் a minus b காமனாக இருந்தது, அதை வெளியே எடுத்தோம். ஸோ வந்து அதுக்கு பிறகு கிடைக்கிறது நமக்கு ஒரு இன்டீஜர். ஸோ வந்து a பவர் n மைனஸ் b பவர் என்னங்கிறது a மைனஸ் பியோட மல்டிபிள்ஸாக எழுத முடியுது. அதனால a மைனஸ் b இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் a பவர் n minus b power n. செகண்ட் கொஸ்டின்ல அந்த 9 பவர் n plus 1 மட்டும் 8 plus n whole power n plus 1 எழுதணும். அப்புறம் பைனாமியல் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அப்புறம் லாஸ்ட் சம் டேர்ம்ஸ் வச்சு பார்க்கும்போது கேன்சல் ஆயிரும். 8 n 9 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் வந்துட்டு 8 பவர் n plus 1ல இருந்து 8 பவர் 2 வரைக்கும் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் 8 பவர் 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா 64 மல்டிபிள்ஸாக எழுத முடிகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த டேர்ம் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு 64 டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறோம். தேர்ட் சம்ல வந்துட்டு ஜஸ்ட் அதை சமேஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது நமக்கு என்ன தெரியுது? பவர் ஆஃப் 3 வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுது. அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிற பவர் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து பி வேல்யூ. அப்படின்னா ஏ வேல்யூ என்னவா இருக்கும்னு யோசிக்கிறோம். இங்க வந்து ஏ வேல்யூக்குன்னு தனியா வந்துட்டு எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட் பெரிய பெரிய நம்பர்ஸோ இல்லை. அப்படிங்கும் போது எந்த ஒரு நம்பருக்கு வந்துட்டு எவ்வளோ பவர் எடுத்தாலும் அதே நம்பர் கிடைக்கும்னா 1 தான். ஸோ அதனால வந்துட்டு ஏவோட வேல்யூ 1 தான் இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதலாம்? இது நத்திங் பட் வந்துட்டு அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் பைனாமியலுக்குரிய கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. பியோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது, ஏவோட பவர் டிக்ரீஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்பொழுது a plus b whole power n எழுதலாம். ஸோ 1 plus 3 whole power n எழுதுறோம், which is nothing but 4 power n. ஸோ RHSக்கு ஈக்குவலாக இருக்கு. இவ்வளோதான் இந்த சம். இதனுடைய இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்த சாப்டர் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் போகலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.